நாடாளுமன்ற கட்டடம் கட்டும் போதே 800 உறுப்பினர்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஊபியிலெல்லாம் பல மடங்கு அதிகரிக்க போகிறாங்க. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளத்திலலாம் இதை குறைக்க போகிறாங்க. குடும்ப நலத்திட்டம்னு சொன்னாங்க. இப்போ குடும்ப நலத்திட்டம் நாட்டு நலத்துக்கு விரோதமாக போகும். அப்போனா நம்ம அந்த குடும்ப நலத்திட்டத்தை கடைபிடித்ததுக்கு தண்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிறுபான்மை தலையில் ஏறி உட்கார்ந்து பெரும்பான்மை மிளகா அரைக்கலான்னு அதுக்கு எதுக்கு ஜனநாயகம்னு பேர் சொல்லணும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பே இல்லாமல், ஆனால் இந்த மாதிரி மக்கள் தொகை உங்களுக்கு குறைஞ்சி போச்சு, அங்கே கூடி போச்சு, ஒப்பளவில் விகித அடிப்படையில் நீங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறீங்க, எனவே உங்கள் எண்ணிக்கை குறைக்கிறவங்க நியாயமே இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பை ரொம்ப கேலி பண்ணுறார் மோடி. இதே வேலையாக போச்சியா, எப்போ பார்த்தாலும் சாதி வாரி கணக்கெடுப்பு, சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாரு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு தியாகு அவர்கள். வணக்கம் ஐயா. மக்களவை தொகுதி மறுசீரமைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதற்காக முதல்வர் அவர்களும் அவருடைய எக்ஸ் தளத்தில் நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும், நம்ம இதுக்கு எதிராக நம்ம போராடணும், நமக்காக இதில் நிறைய தீமைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். மக்களவை தொகுதிகளை இப்போ மறுசீரமைப்பு பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன தீமைகள் இருக்குது? நாடாளுமன்ற கட்டடம் கட்டும் போதே 800 உறுப்பினர்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஊபியிலெல்லாம் பல மடங்கு அதிகரிக்க போகிறாங்க. அந்த மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. இப்போ தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளத்திலலாம் இதை குறைக்க போகிறாங்க. மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறது ஒரு அரசின் கொள்கை, அது ஒரு நலக்கொள்கை, ஃபேமிலி பிளானிங். அதுக்கு தமிழில் சொல்லும்போதே குடும்ப நலத்திட்டம்னு சொன்னாங்க. இப்போ குடும்ப நலத்திட்டம் நாட்டு நலத்துக்கு விரோதமாக போகும் இல்லையா? அப்போனா நம்ம அந்த குடும்ப நலத்திட்டத்தை கடைபிடித்ததுக்கு தண்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். நல்லது செய்கிறதுக்காக நம்மளை தண்டிக்கிறாங்க என்று பொருள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இருக்கிற விகிதத்தையோ எண்ணிக்கையோ மாற்றுவதாக இருந்தால் முறைப்படி மக்கள் பிரதிநிதிகளோடு உரையாடி விவாதித்து அதில் ஒரு முடிவு எட்டப்படணும். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு இடங்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளோடு பேசி தான் முடிவு காணணும். இப்போ இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன் சொல்லணும். கான்ஸ்டிடியூஷன்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்ஸ் சேர்ந்தது தான் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட்ஸ் யார்? தமிழ்நாடு அதில் ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் பார்ட். அது இப்போ தமிழ்நாட்டுக்கான ஒரு சட்டங்களை நீங்கள் இயற்றுகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டின் ஒப்புதல் தேவை. இப்போ தமிழ்நாட்டில் இந்த உறுப்பினர் எண்ணிக்கையை மாற்றணும்னா தமிழ்நாட்டு மக்களோடு நீங்கள் புதிய ஒப்பந்தம் போடணும். தமிழ்நாடு தொடர்ந்து இந்த ஒன்றியத்தில் இருப்பதற்கு புதிய ஒப்பந்தம் போடுங்க. அந்த ஒப்பந்தத்தில் இந்த எண்ணிக்கையை பற்றி நீங்கள் பேசணும். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு தமிழ்நாடு அடிபணிந்து போவது கூடாது. எனவே முதல்வருடைய எதிர்ப்பு சரியானது. இந்த எதிர்ப்பு செயல் வடிவில் எப்படி வெளிவருதுன்னு நம்ம பார்ப்போம். இதில் 543 அப்படின்னு இருக்கிற எண்ணிக்கை 848 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. இப்படி அதிகரிக்கிறது மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன அதிகரிக்கிற அதே விகிதத்தில் நமக்கும் அதிகரித்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் 543 நமக்கு 39 இருக்குது அப்படின்னா நீங்கள் 800 சொச்சம் வருகிற போது நமக்கு 50 60 அப்படி வந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போ முதல்வருடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இதை 31 குறைக்க பார்க்குறாங்கங்கிறார். அதாவது அங்கே மொத்த எண்ணிக்கை அதிகரிக்குது, நம்ம எண்ணிக்கை குறையுதுன்னா அப்போ நமக்காக பேசுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். அப்படியே அதிகரித்தாலும் கூட வெறும் 10 தான் அதிகரிக்கும். அது போதாதுங்கிறேன். அந்த விகிதத்தில் நாம் அதிகரிக்கணும். இன்னொரு உதாரணம் நீங்கள் பாருங்கள். புதுவை நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. புதுவை நாடாளுமன்ற தொகுதியும் இப்போ தமிழ்நாடு நாடாளுமன்ற தொகுதியும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தொகை எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இப்போ அந்தமான் அப்படி தான். ஆனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அது ஒரு தனியாக கருத வேண்டியிருக்கு. அவங்களுக்குன்னு தனி தேவைகள் இருக்குது. இவங்க பிரெஞ்சு காலனியாக இருந்து வந்ததுனால அவங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு ஒரு உறுப்பினர் வேணும். இன்னும் ரொம்ப சின்ன சின்ன தொகுதிகள்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் அங்கீகரிக்கணும். அங்கீகரித்தால்தான் அதுக்கு குடியாட்சியும்னு பேர். சிறுபான்மை தலையில் ஏறி உட்கார்ந்து பெரும்பான்மை மிளகா அரைக்கலான்னு அதுக்கு எதுக்கு ஜனநாயகம்னு பேர் சொல்லணும்? அதனால் தப்பு. அதை மாற்றி தான் ஆகணும். மொத்த எண்ணிக்கை அதிகரித்தால் தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கணும். இன்னொரு பக்கம் என்ன நம்ம மறந்துடக்கூடாதுன்னா, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த எண்ணிக்கை உயர்ந்தாலும் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நீங்களாக ஒரு சட்டத்தை முன்மொழிந்து நிறைவேற்றுவதற்கோ இருக்கிற சட்டத்தை திருத்துவதற்கோ அது போதுமானதல்ல. இதைத்தான் பெரியார் சொன்னார்.
சட்டத்தை திருத்தும் வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லைன்னு சொன்னார். நம்ம எப்படி போய் திருத்த முடியும்? நமக்கு பிடிக்காதுன்னு நம்ம அதை விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு வேணும். இப்போ தேசிய கல்விக் கொள்கைன்னு இந்திரா காலத்தில் கொண்டு வந்தாங்க, ராஜீவ் காலத்தில் கொண்டு வந்தாங்க. நம்ம அந்த கொள்கையில் சில கூறுகள் பிடிக்கலை, நம்ம விலகி நின்றுட்டோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியவே முடியாது, நாங்கள் சொன்னபடி கேட்கலன்னா உங்கள் பங்கை நாங்கள் கொடுக்க மாட்டோம், உங்கள்கிட்டேருந்து வாங்கின வரியில் உங்களுடைய பங்கை திருப்பி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு திணிக்கக்கூடிய ஒரு பாச சர்வாதிகாரமாக இது உருவாகி கொண்டிருக்கிற போது குறைந்ததை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காவது நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அதுக்கு இந்த எண்ணிக்கை உயர்த்தம், ஏற்ற விதத்தில் உயர்த்தம், குறைக்கக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல உயர்த்தவும் செய்யணும். இதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் வந்து இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இன்ன வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னும் போது இதை எப்படிங்க சாத்தியமாகும்? இது நியாயமான கேள்வி. மக்கள் தொகை கணக்கெடுப்பே இல்லாமல் ஆனால் இந்த மாதிரி மக்கள் தொகை உங்களுக்கு குறைஞ்சி போச்சு, அங்கே கூடி போச்சு, ஒப்பளவில் விகித அடிப்படையில் நீங்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறீங்க, எனவே உங்கள் எண்ணிக்கை குறைக்கிறவங்க நியாயமே இல்லை. குறைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த எண்ணிக்கையை பாதிக்கக்கூடாது. இதுதான் நம்ம முக்கியமான கோரிக்கை. நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நமக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் அதனால் நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய அளவுக்கு அது குறைவு கிடையாது. மொத்தத்தில் நீங்கள் அதிகரித்தால் இங்கேயும் அதுக்கு இணையான அளவில் அதிகரிக்கணும். ஊப்பியில் வந்து 80 100 ஆகுதுன்னு சொன்னால் நமக்கு 40 50 ஆகணும்ல, அப்படியாவது வரணும். அதனால் இது நியாயம் இல்லை. நீங்கள் சொல்கிற கேள்வி நல்ல கேள்வி. மக்கள் தொகை கணக்கெடுப்பே இல்லாமல் ஆனால் இதை மட்டும் செய்வீங்கண்ணா. மக்கள் தொகை கணக்கெடுப்பே ரொம்ப கேலி பண்ணுறார் மோடி. இதே வேலையாக போச்சியா, எப்போ பார்த்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாரு. ஆனால் அதை 10 வருடத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்லங்க, அதை ஏன் இப்போ வரைக்கும் எடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க பாஜக? என்ன கேள்வின்னாங்க, இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்த மாதிரி மக்கள் நலம் சார்ந்து செய்ய வேண்டிய காரியங்களை பூராவுமே சட்டத்தில் சொல்லுவாங்க. எனேபிளிங் கிளாஸ், என்ஃபோர்ஸிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை செய்தாக வேண்டும் என்று சொன்னால் தட் இஸ் என்ஃபோர்ஸபிள். இதை செய்யலாம் என்று சொல்லிட்டா இட் எனேபிள்ஸ் யூ. இப்போ இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விதிகள், ஏழை எளிய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விதிகள், கல்வி எல்லாமே எனேபிளிங்கில் தான் நிற்கிது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் நலனுக்காக ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது, 340 இருக்குது. ஆனால் அதை செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க. அம்பேத்கர் இதை செயல்படுத்துங்கன்னு கேட்குறார், முடியாதுன்னு நேரு சொன்ன பிறகு தான் அவர் பதவி விலகிறார். அதுக்கு பிறகு ஒரு காக்கா காலில்கர்னு ஒரு ஆணையம் போடுறாங்க, அதனுடைய அறிக்கை செயல்படுத்தப்படலை. கடைசியாக மண்டல் குழு தான் வந்துச்சு. மண்டல் குழு வந்த பிறகும் உடனே செயல்படுத்தலை, அது 10 வருஷம் காத்திருந்துச்சு. அதுக்கு பிறகு விபி சிங் ஆட்சிக்கு வரும்போது தான் அதை அறிவித்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் என்று சட்டம் சொல்லவில்லை, நடைமுறைப்படுத்தலாம் என்று தான் சொல்லுது. உத்தரகாண்டில் இடஒதுக்கீடு எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அந்த அரசு கைவிடுது, ரத்து செய்யுது. இவங்க போய் நீதிமன்றத்தில் அரசியல் சட்டப்படி எங்களுக்கு கொடுத்தாகணும்னு வழக்கு போடுறாங்க. மாநில அரசு சொல்லுது கொடுக்கணும்னு இல்லை, கொடுக்கலாம்னு இருக்குது, நாங்கள் கொடுக்க விரும்பலை, சரின்னு சொல்லிடுச்சு உத்தரகாண்ட் உயர் நீதிமன்றம். அது சரிதான் அப்படின்னு. அதனால் நம்ம இது எல்லாமே உரிமையாக வலியுறுத்துகிற இடத்துல நம்ம இல்லை. அவங்க வந்து எதெல்லாம் அதிகாரமாக வச்சுருக்கிறாங்கன்னா, பெருமுதலாளிகள் சொத்து வச்சுருந்தா அதெல்லாம் கைப்பற்றக்கூடாது, அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். அவங்களுடைய சொத்துரிமையை நாம் பறித்து விடக்கூடாது, அவங்கள குறை சொல்லக்கூடாதுங்கிறார் மோடி. 2019ஆம் ஆண்டு குடியரசு தினமோ அல்லது சுதந்திர தினம் கொடியேற்று உரையில் நின்று சொல்கிறாரு, அவர்கள்தான் நாட்டின் நலத்தை காப்பவர்கள், அவர்களை குறை செல்வது சில பேருக்கு வழக்கமாகிவிட்டது, அவர்களை குறை கூறக்கூடாதுன்னு சொல்கிறாரு. சூப்பர் ரிச் பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, மீயர் பணக்காரர்கள் செல்வந்தர்கள், அவங்கள குறைய சொல்லக்கூடாதுங்கிறாரு. அப்புறம் எப்படி அவங்கள்ட்ட இவங்க சொத்துக்களை பறித்து எல்லாருக்கும் செய்ய போகிறாங்க? எங்கேருந்து பகிர்வு வரும்? அதெல்லாம் வராது. இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையாக வச்சு தான் நிறைய நலத்திட்டங்கள் நம்ம மாநிலம் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்களுக்கு செயல்படுத்த முடியும். அப்படிங்கிறப்போ இவங்க அதை எடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறது வந்து அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல் தானே? உண்மைதான். அவங்களுடைய திட்டங்களுக்காக அவங்களுடைய இந்துத்துவ தேசியம், இந்து தேசம்னா உண்மையான அர்த்தம் என்ன? எல்லா இந்துக்களுக்குமான தேசம்ல அர்த்தமாயிடும்.
அப்போ தலித்துகள்லேருந்து பழங்குடிகள்லேருந்து பிற்பட்டவர்கள்லேருந்து எல்லாரும் தான் தேசம். ஆனால் அரசினுடைய செயல் திட்டம் எப்படி இருக்குது? இடபிள்யூஎஸ்ங்கிறது பொருளியலில் நலிந்தவர்களுக்கான ஒதுக்கீட்டுக்கு வழி செய்கிறாங்க. பொருளியலில் நலிந்த எல்லோருக்குமா? இல்லை, பொருளியலில் நலிந்த உயர் சாதியினருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? மக்களுக்கான அரசல்ல இந்துத்துவ அரசு, அது பார்ப்பனர்களுக்கும் உயர் சாதியினருக்குமான அரசு. அது அவங்க அந்த இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இந்த இந்துக்குள்ள வந்து எல்லாரையும் இந்த வலைக்குள்ள எல்லாரையும் இழுத்து போட்டுக்கலாம். இந்துக்களுக்கு நன்மை செய்கிறோம். இந்துக்களுக்கு நன்மை செய்கிறோன்னா என்ன பண்ணியிருக்கணும்? உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பே இருக்குது, மிக தெளிவான தீர்ப்பே இருக்குது. என்ன சொல்கிறாரு? ஏழைகளுக்குன்னு ஒரு திட்டம் வகுத்து இன்னென்ன ஏழைகளுக்கு அது கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சாதி பாகுபாடு காட்டுகிற முதல் சட்டம் இதுதான்னு சொல்கிறார். இந்திய குடியரசில் இதுதான் முதல் சட்டம் என்று சொல்கிறார். அது மொழிபெயர்த்து புத்தகமாக கூட வந்து நான் தான் மொழிபெயர்த்திருக்கேன். அவர் சொல்கிறார், அந்த தீர்ப்புலேயே தெளிவாக சொல்கிறார். ஐயா, புத்தகத்தின் பெயருங்க? அதான் அந்த உள் ஒதுக்கீடு தேவையான நம்ம நண்பர் ஒருத்தர் வெளியிட்டு என்ற கூட புத்தகம் இருக்குது. அதில் அந்த குறிப்பிட்ட தீர்ப்பு நான் தான் மொழிபெயர்த்து கொடுத்தேன். அது மாதிரி நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு. அதனால் அரசு வந்து இது பார்ப்பன பனியானால அரசு தான் இது. அதுக்கு இந்துத்துவம்னு ஒரு போர்வை போத்திக்கிறாங்க. அதுக்கு ஒரு மறைக்கிறதுக்கு தான் அந்த பேரெல்லாம். அதையெல்லாம் வெளிப்படையாக பேசணும், அதுக்கு எதிராக போராடணும், அதுக்கு எதிராக மக்களை திரட்டணும். ஏன்னா அவங்க இந்த ராமர் கோயில் கட்டினது தானே நாட்டுடைய சுதந்திர நாள்னு அமித்ஷா சொல்கிறாரு. அப்போ 47 ஆகஸ்ட் 15 ஒத்துக்கொள்ளலை, 50 ஜனவரி 26 குடியரசு நாளை ஒத்துக்கொள்ளலை. அவங்க முதல்ல நாடே எப்போ சுதந்திரம் பெறுதுன்னா ராமர் கோயிலில் போய் மோடி குடமுழுக்கு பண்ண பிறகு தான். ஆனால் அயோத்தி மக்களுக்கு இந்த அருமை தெரியல. ஏன்னா அந்த தொகுதியில் தோக்கடிச்சிட்டாங்க. அதை பற்றிலாம் அவங்களுக்கு என்ன கவலை இருக்குது? அதனால் இதுதான் நடக்குது, நாட்டில் நடக்கிற நடப்பு இதுதான். இதை நல்லா மக்கள்கிட்ட சொல்லி விழிப்புற செய்து அவங்க போராடி தான் இதுக்கு தீர்வு காண முடியும். ஆனால் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை பாஜகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்குமே சரி, இந்த விஷயம்லாம் அப்போ தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்க? அப்படி இருந்தும் கூட இன்னும் அவங்களை ஆதரிக்கக்கூடிய சூழல் வந்து ஏன் அவங்களுக்கு இருக்குது? நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம இந்திய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் பார்ப்பனர்கள் சில மாநிலங்களில் 3 விழுக்காடு, இன்னும் சில மாநிலங்களில் 10 விழுக்காடு. பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது சூத்திரர்கள், பஞ்சமர்கள், இவர்கள் சேர்ந்து தான் பெரும்பான்மை. ஆனால் அந்த பெரும்பான்மை அந்த சிறுபான்மைக்கு அடிமையாக தானே இருக்கே. இவங்க தான் பெரும்பான்மையாச்சே. அப்படி தான் இந்த கட்சிகளும், சூத்திர கட்சிகள், பஞ்சம கட்சிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலைமை கீழே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கையில் வந்து பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, ஊடக வலிமை இருக்குது, எல்லாத்தையும் அவங்க கைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பயந்து தான் இவங்க செயல்படுறாங்க, இதுக்கு உட்பட்டு தான் செயல்படுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும்னு பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குறாங்க. ஆனால் இந்திய அரசை நோக்கி அதை கோரிக்கையாக வைப்பதற்கோ அதுக்காக போராடுறதுக்கோ அவங்க முன் வர மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் கூட்டணியில் வேறு இருக்கு. கூட்டணிங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் எம்பி ஆகணும், ஒருத்தர் மந்திரி ஆகணும், முடிஞ்சு போச்சு. அவங்க நோக்கம்னா நிறைவேறப்படும். சும்மா அதுக்காக சும்மா சலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இடஒதுக்கீடு, சமூக நீதி, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்போம் அப்படின்னு கூட. ஆமாம், அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு தொகுதி போச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு தானே கஷ்டம். இப்போ 2 தொகுதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அப்புறம் 1 தானே கொடுப்பாங்க. அவங்க எண்ணிக்கை மொத்தத்தில் குறைஞ்சி போயிடுங்க. சாதியமும் சமய வெறியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். தே ஆர் நேச்சுரல் அலைஸ். அவங்க தான் இயல்பான கூட்டாளிகள். ஏன்னா உங்களுக்கு இந்துத்துவம் என்பது சாதி அமைப்பை அடிப்படையாக கொண்டது. ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே வணிக பண்டம், ஒரே தலைவர், ஒரே கட்சி, ஒரே ஜாதின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏன்னா இதெல்லாத்தையும் பாதுகாக்கணும்னா சாதி கட்டமைப்பை பாதுகாக்கணும், வர்ணசாதியை அமைப்பை பாதுகாக்கணும். எனவே வர்ணசாதி அமைப்பில் இருக்கிற ஒரு சாதியை காட்டி தான் அரசியல் பண்ணுறவங்க இந்த கட்டமைப்பை தான் ஆதரிப்பாங்க. அதனால தான் இந்துத்துவமும் சாதி வெறியும் இயல்பான கூட்டாளிகளாக ஒன்று சேர்றாங்க. வேறு இடத்துல சேரும்போது தான் அவங்களுக்கு கஷ்டம். அங்கே சேர்ந்துக்கிறது ரொம்ப எளிது. உங்களுக்கு கூடுதலாக மற்ற பயன்கள் கிடைக்குது நிறைய. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி.